ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் இந்த மாதிரி பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பல பேரோட சக்ஸஸை டிசைட் பண்ணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனால் இதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் உங்கள் கை விட்டு போயிடும். சரி வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்? பின்வரும் வாயுக்களில் எந்த வாயு அதிகபட்ச தன்வெப்பத்தை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம உயர்த்துறதுக்கு எவ்வளோ வெப்பம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்றது. இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடுன்னு 4 கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. ஒரு வாயுவோட மூலக்கூறு எடை, அதாவது கேஸோட மாலிகுலார் வெயிட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படின்னா மாலிகுலார் வெயிட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்பெசிஃபிக் ஹீட். மாலிகுலார் வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாகுதுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாகும். இதே உங்களுக்கு மாலிகுலார் வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு கம்மியாகும். இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, ஹைட்ரஜன் தான் உலகத்திலே இருக்கிறதுலையே ரொம்ப லேசான வாயு, லைட்டஸ்ட் கேஸ். இதோட மாலிகுலார் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதோட வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு நம்ம அதிக வெப்பத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எக்ஸாம்ஸ்ல எதையும் யோசிக்க வேணாம். ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு கேட்டா அங்க ஆப்ஷன்ஸ் ஹைட்ரஜன் இருக்குன்னா நீங்க ஹைட்ரஜனை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற வாயுக்களை விட ஹைட்ரஜனுக்கு தான் இந்த கெப்பாசிட்டி பல மடங்கு அதிகம். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் ஹேஸ் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. பின்வருவனவற்றில் தன்வெப்ப ஏற்பு திறனை கொண்ட பொருளை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு. ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். 1 கிலோ பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி ஏற்றுறதுக்கு அது எவ்வளோ வெப்பத்தை உள்வாங்கிக்கிறதுன்றதான் விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா எந்த பொருள் சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குதோ அதுக்கு தான் தன்வெப்ப ஏற்பு திறன், இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க, அலுமினியம், கெரோசின், மண்ணெண்ணெய், வாட்டர், தண்ணி, ஐஸு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஒரு உலோகம், டக்குன்னு என்ன ஆகிடும், ஹீட் ஆகிடும். மண்ணெண்ணெய், ஐஸ் எல்லாம் தண்ணியை விட சீக்கிரம் சூடாயிடும். ஆனால் இந்த தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இயற்கையிலேயே தன்வெப்ப ஏற்பு திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற பொருட்களை விட தண்ணி சூடாகிறதுக்கு அதிக வெப்பம் தேவைப்படும். அதனால தான் காரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டர்ஸில் கூட தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்ஸில் அலுமினியம், காப்பர், தண்ணின்னு எது கொடுத்துருந்தாலும் உங்கள் கண்ணு முதல்ல வாட்டராக எங்கே இருக்குன்னு தான் தேடணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஹேஸ் த லோயஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்? எது மிக குறைந்த தன்வெப்பத்தை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. சரி, தன்வெப்பம்னா என்ன? ஒரு பொருளை சூடுபடுத்த நம்ம கொடுக்க வேண்டிய வெப்பம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இரும்பு துண்டு சாலிட் இருக்கு, தண்ணி லிக்விட் இருக்கு, அப்புறம் காத்தடிக்கப்பட்ட பலூன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எது ரொம்ப சீக்கிரமா சூடாகும்? கண்டிப்பா திடப்பொருளான இந்த இரும்பு தான் டக்குன்னு என்ன பண்ணும், சூடாகும். ஏன்னா அதோட மூலக்கூறுகள், ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கும், நெருக்கமா இருந்திருக்கும். அதனால வெப்பத்தை வேகமா கடத்தும். அதுக்கு நாம கொஞ்சமா வெப்பம் கொடுத்தாலே போதும், அதோட வெப்பநிலை கடகடன்னு ஏறிடும். ஆனா வாயுக்கள், கேஸஸ் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், தூரமா இருக்கும். அதனால அது சூடாகிறதுக்கு நம்ம அதிக வெப்பமும் கொடுக்கணும். இப்போ ஒரு லாஜிக்கா மனசுல ஏற்றிக்கோங்க. திடப்பொருள் சாலிட்ஸ்ல இதுக்கு தான் என்ன பண்ணிருக்கு, இருக்கிறதுலே ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கம்மியா இருக்கும். வாயுக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அதிகமாக இருக்கும். அப்போ இங்க ரொம்ப கம்மியாக தன்வெப்பம் கொண்டது எது? ஆப்ஷன் ஏ, சாலிடு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சீக்கிரம் சூடானா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு கம்மி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The molar specific heat capacity of a substance is dash. ஒரு பொருளின் மோலார் தன்வெப்ப ஏற்பு திறன் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரி, நமக்கு என்ன தெரியும்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Q/m del T. இதில் வந்து Qன்றது உங்களுக்கு ஹீட்டு, எம்ன்றது மாசு, இந்த டெல்டின்றது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னு நமக்கு தெரியும். சரி, முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா நம்ம 1 கிலோ நிறையுள்ள பொருளை எடுத்துக்கோம். ஆனால் இங்கே மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம 1 மோல் அளவுள்ள பொருளை எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நமக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பம், அதோட மோல் அளவு, அப்புறம் அதோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது del Q வெப்பம் இஸ் ஈக்குவல் டு மியூ சி del T. மியூன்றது வந்து del Q அப்படின்றது உங்களுக்கு வெப்பம், மியூ அப்படின்றது மோல் அளவு. del T அப்படின்றது உங்களுக்கு வெப்பநிலை மாற்றம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இந்த C தான் உங்களுக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றது. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? இந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். லெஃப்ட் சைடு உங்களுக்கு del Q இருக்குது, இந்த மியூவும் del Tயும் ரைட் சைடு இருக்குது. அந்த ரைட் சைடு இருக்குது இந்த ரெண்டுத்தையும் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் டிவிஷனில் வந்துருமா? ஸோ மியூ இன்ட்டு del T அப்படின்னு எனக்கு கிடைக்கும், மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோடது. இதை இப்போ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். del Q/del T 1/μ அப்படின்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை டேஷ். ஒரு பொருளின் தன்மைப்பெயர்ப்பு திறன் பின்வரும் ஒன்றால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா இங்கே என்ன சொல்லியிருக்கோம், Q/m del T. Qன்றது வந்து உங்களுக்கு ஹீட்டு, எம்ன்றது மாசு, டெல்டின்றது டெம்பரேச்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்க ஆப்ஷனில். ஆப்ஷன் பியில் இருக்கு. del Q/del T இங்கே 1/m. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஹீட் கண்டெய்ன்ட் இன் an object depends on the dash of that object. ஒரு பொருளின் அடங்கியுள்ள வெப்பம் அப்பொருளின் டேஷை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் வெப்பம்னாலே வெப்பநிலை டெம்பரேச்சர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, வெப்பநிலை அப்படின்றது அந்த பொருள் எவ்வளவு சூடாக இருக்குன்றத அளவீடு மட்டும்தான். ஆனால் வெப்பம், இந்த ஹீட் அப்படின்றது அந்த பொருளில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல், எனர்ஜி. இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக புரிய வைக்கிறேன். ஒரு சின்ன கிளாஸில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பக்கெட்லையும் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சின்ன கிளாஸ்ல இருக்கக்கூடிய சுடுதண்ணி உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதே உங்களுக்கு இந்த பெரிய பக்கெட்ல இருக்கக்கூடியதும் வாட்டரும் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு வெப்பநிலையில. ஆனா எதுல அதிகமான வெப்ப ஆற்றல் இருக்கும்? கண்டிப்பா இந்த பெரிய பக்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல தான் அதிகப்படியான வெப்ப ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்க தண்ணியோட அளவு, அதாவது நிறை, இங்க மாஸ் அதிகமா இருக்கும். அதனால வெப்பம் ரெண்டு விஷயத்த முக்கியமா சார்ந்திருக்கும். அது என்னன்னா பொருளோட நிறை மாசு, அந்த பொருளோட வெப்பநிலை மாற்றம், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச். இதை வந்து உங்களுக்கு ஃபார்முலா மூலமாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Q/m del T. வெப்பம் டிவைடட் பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இங்கே நமக்கு வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இந்த வெப்பத்தை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ Qவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த எம்ஐயும் டெல்டியும் இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. Q இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்டூ மாஸ் இன்டூ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, வெப்பம்ன்றது எதை சார்ந்திருக்கு?
ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, மாஸ் இருக்குது, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, போத் இருக்குது. ஸோ எனக்கு மாஸும் வரும் டெம்பரேச்சரும் வரும். அதனால ஆப்ஷன் சி போத்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த யூனிட் ஆஃப் டேஷ். பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றல் டேஷ் என்ற அளவில் வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கேள்வியில் ஆற்றல் எனர்ஜி அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம். ஆற்றலோட எஸ்ஐ அலகு எதுவோ அதுதான் வெப்ப ஆற்றலுக்கும் வரும். நமக்கு ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின் அப்படின்றது என்ன? நமக்கு வெப்பநிலை, டெம்பரேச்சரை அளக்க பயன்படுத்தக்கூடிய அலகு. ஆம்பியர் அப்படின்றது நமக்கு தெரியும், கரண்ட் அளக்க பயன்படுத்தக்கூடிய அலகு. கிலோவாட் அப்படின்றது இது திறனை, அதாவது இந்த பவர் அளக்க பயன்படுத்தக்கூடிய அலகு. ஜூல் இதுதான் உங்களுக்கு ஆற்றல், எனர்ஜி அளக்க பயன்படுத்தக்கூடிய எஸ்ஐ யூனிட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்பம் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். வேலையாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, அதோட எஸ்ஐ அலகு ஜூல் தான். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாமில் டெம்பரேச்சரோட அலகு எதுன்னு கேட்டால் நீங்கள் கெல்வினை சொல்லணும். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ஹீட் எனர்ஜி. ஸோ சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். When two bodies are in thermal contact, heat will flow between them if they differ in dash. இரண்டு பொருட்கள் வெப்ப தொடர்பில் இருக்கும்போது அவற்றின் பண்புகள் டேஷ் வேறுபாட்டால் அவற்றுக்கிடையே வெப்பம் பாயும் கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பொருட்கள் ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு தெர்மல் கான்டாக்டில் இருக்கிறப்போ அதுக்குள்ள இருக்க எப்போ வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாயும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். தண்ணி எப்போவுமே உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு என்ன பண்ணும்? போகும். அதே மாதிரி தான் ஹீட் அப்படின்றதும், ஒரு பொருள் ரொம்ப சூடாக இருக்கணும், இன்னொரு பொருள் அந்த சூடை விட கம்மியான சூட்டில் இருக்கணும். அதாவது அந்த ரெண்டு பொருட்களுக்கும் இடையில அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும், ΔT அப்படின்றது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ரெண்டு பொருளோட நிறை, அதாவது இந்த மாஸ் வேற வேறையாக இருக்கலாம், இல்லை டென்சிட்டி அடர்த்தி வேற வேறையாக இருக்கலாம், அதனால வெப்பம் பாயாது. ஆனால் ஒரு பொருள் இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி உங்களுக்கு 100 டிகிரியில் இருக்குது, இன்னொரு பக்கெட்டில் உங்களுக்கு தண்ணி 50 டிகிரியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். கண்டிப்பாக அதிக வெப்பநிலையிலிருந்து குறைஞ்ச வெப்பநிலைக்கு இப்போது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணுறோம், ஒரு பக்கெட்டில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று 100ல் இருக்கிறது கம்மியாகும், 50ல் இருக்கக்கூடியது அதிகமாகும். இந்த மாதிரி ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் ஆகி தெர்மல் ஈக்விலிபிரியம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சருக்கு இந்த மிக்சர் வந்திருக்கும். அப்படி ஒரு தெர்மல் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? வெப்பம் பாயறது நின்றோம். அப்போ இங்கே சரியான ஆன்சர் என்ன பாருங்க, ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் அப்படின்றது. The heat transferred into a system is measured in dash. ஒரு அமைப்புக்குள் மாற்றப்படும் வெப்பம் டேஷில் அளக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தை தெளிவாக பிரித்து பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ன்றது என்ன? உங்களுக்கு வெப்பநிலை அப்படின்றது. இன்னொன்று ஹீட்ன்றது என்ன? உங்களுக்கு வெப்பம் அப்படின்றது. வெப்பநிலை அப்படின்றது ஒரு பொருள் எவ்வளவு சூடாக இருக்குன்னு சொல்றது, அதோட டெம்பரேச்சரோட அலகு தான் உங்களுக்கு கெல்வின் அப்படின்றது. ஆனால் வெப்பம் ஹீட் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல், எனர்ஜி. நமக்கு நல்லாவே தெரியும் ஆற்றல்னாலே அதோட எஸ்ஐ அலகு என்ன? ஜூல். அது மின்னாற்றலாக இருந்தாலும் சரி, வெப்ப ஆற்றலாக இருந்தாலும் சரி, ஒர்க்கு வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜூல் தான் வரும். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பாருங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். கிலோவாட் அப்படின்றது திறனோட அலகு, அதாவது பவரோட அலகு. டிகிரி கெல்வின் அப்படின்றது உங்களுக்கு டெம்பரேச்சரோட அலகு. ஆம்பியர்ன்றது உங்களுக்கு தெரியும், கரண்டோட அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் லோயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். குறைந்த கன அளவு விரிவாக்க குணகம் கொண்ட பொருளை கண்டறியவும் கேட்குறாங்க. முதல்ல இந்த விரிவாக்க குணகம் அப்படின்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை சூடு பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றது தான் இது குணகம். அந்த கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் அந்த பொருள் சூடுபடுத்தும் போது
ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிராஸ், பித்தளை, மெர்க்குரி, பாதரசம், அயன், இரும்பு, அலுமினியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு திரவங்கள் லிக்விட்ஸ் வந்து திடப்பொருட்களை விட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்களா? பொதுவாக இந்த திரவங்கள் என்ன பண்ணுவோம், லிக்விட்ஸ் வந்து திடப்பொருட்களை விட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். லிக்விட்ஸு எக்ஸ்பேன்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதே வந்து சாலிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக இருக்கும் லிக்விட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாதரசம் மெர்க்குரியை முதல்ல லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மெட்டல்ஸ் இருக்க எல்லாமே இந்த பிராஸ், அயன், அலுமினியம். இதில் வந்து முக்கியமான வரிசை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த மூணுத்தை கம்பேர் பண்ணுறப்போ. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிராஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இரும்பு அதை விட கம்மியான எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ரொம்ப கம்மியான விரிவாக்க குணகம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஆப்ஷன் சி தான். எக்ஸாம்ஸில் ஒரு சின்ன டிப், இப்போ வந்து ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு உங்களுக்கு ஏன் இரும்பு பயன்படுத்துகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது மற்ற உலோகங்களை விட ரொம்ப குறைவாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் வந்து மெயினான ரீசன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.